வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பார்ட் உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டாக அதை அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 150 கொஸ்டின் 5 சப்ஜெக்ட்லேருந்து வரும்ன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே இந்த கொஸ்டின் பேப்பரோட ஸ்டார்டிங் அவுட்லைன் வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கோட் எக்ஸ்பெக்டேஷன் தியரி அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் நம்ம அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது 10ஓட 11 நம்மளால வந்துட முடியும். பட் the one who get அப்படின்னா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா தான் அதை ஜெயிக்க முடியும். ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற போது ஈச் அண்ட் எவ்ரி நமக்கு எஸ்பெஷலி அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்க பாடத்திட்டம் எப்படி என்ன பேஸில் கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2017ஓட டிராஃப்ட் ஒர்க் அதை பற்றி தான் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுங்க அப்படிங்கிறத வழிகாட்டு நெறிமுறை கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பசங்க கிட்ட என்ன லேர்னிங் அவுட்கம் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மெத்தடாலஜியை மீன் பண்ணி தான் நமக்கு கேட்பாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு அறிவுத்திறனை மற்றும் சோதிக்கும் தேர்வு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அறிவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கறதுக்கான வேலை கிடையாது. இட் இஸ் எக்ஸாம் ஃபார் டீச்சர். ஸோ டீச்சிங் எபிலிட்டியை செக் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகம் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பசங்களோட கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல், இது வந்து தமிழ் இங்கிலீஷ் லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங், இது வந்து தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டுக்குமே போதும். அடுத்து பார்த்தோம்னா நடைமுறை இலக்கணம் அறிந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நடைமுறை இலக்கணம் அறிந்து பயன்படுத்தும் திறன். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நடைமுறை இலக்கணத்தை பேச்சிலையும் எழுத்துலையும் பயன்படுத்துதல். அப்படின்னா நமக்கு என்ன இலக்கண குறிப்பு, அந்த வலுவா சொற்கள், நம்ம இரட்டை கிளவி, எது சின்ன சின்ன கிராமர் ஆக்டிவிட்டிஸை நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி இம்பார்ட் பண்றது அதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அடுத்து கற்கும் திறன்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை பசங்க கிட்ட எப்படி கொண்டு வர்றது. ஸோ காக்னிட்டிவ்னா என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். அறிதலை அறிந்துணர்தல், ஏற்கனவே படிச்சதோட காக்னிட் பண்ணி அதாவது சேர்த்து ஒரு கான்செப்ட் ஃப்ரேம் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கறது. அடுத்து சொற்களஞ்சிய பெருக்கமும் சொல்லாட்சி திறன்களும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெக்காபுலரி என்ஹான்ஸ்மெண்ட் இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெக்காபுலரி என்ஹான்ஸ்மெண்ட், நிறைய புது வார்த்தைகள் அது எங்கெல்லாம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்து படைப்பு திறன் கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ், விழுமியங்களை உணர்ந்து பின்பற்றுதல் வேல்யூ மாரல் வேல்யூஸ், அடுத்து லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ இது எதுக்கு இது நமக்கு டிராஃப்ட்ல கொடுத்துங்க. நமக்கு டிராஃப்ட்ல 6 to 10 1 to 10 ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேளுங்கன்னு நமக்கு சொல்லல. அப்படிங்கிற பட்சத்துல இது வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாமும் நடக்காத பட்சத்துல நமக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல அறிவை சோதிக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ்னா 10 கொஸ்டின்ஸ் வர்றதே அதிகம். இது எழுதினவர் யாரு, இல்ல லைட்டோட வெலாசிட்டி என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இப்ப லைட்டோட ஸ்பீடை நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரலாம். அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாருமே. ஸோ மேக்சிமம் ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து நீங்க கண்டென்ட்டுக்கு படிச்சாலும் கூட அதை எந்த மாதிரியான மெத்தடாலஜியில யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒன்ஸ் படித்தல் திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒத்த வயதினருடன் ஆசிரியர்களுடன் தன்னை சுற்றில பற்றி உரையாடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன மெத்தட் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தானே கற்றலா, லெக்சரிங் மெத்தடா, டைரக்ட் லெக்சரிங் நம்ம பாடம் நடத்துற மெத்தடா, இல்ல குரூப் டிஸ்கஷனா, இல்ல பார்ட்டிசிபேஷன் மெத்தடா அப்படின்னு கேட்கும் போது
பார்ட்டிசிபேஷன்னா வெறும் பங்கேற்பாளர், குரூப் டிஸ்கஷனா எல்லாருமே விவாதிக்குது. அப்ப குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிற வேர்டை நமக்கு செலக்ட் பண்ண தெரியணும். தட் இஸ் த வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பாயிண்ட். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா படிப்பதற்கான ஆயத்த செயல்களை பாடங்களை நுட்பமாக உற்று நோக்கும் அளவு, வண்ணம், வடிவம் ஆகியவற்றுக்குள்ள வேற்றுமை ஒப்புமைகளை கண்டறிதல். ஸோ நீங்கள் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஆக்டிவிட்டி பேஸில் தான் அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆக்டிவிட்டி கொடுப்பீங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி, ஷேப்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஒரு சவுண்டு ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு எஸ்ஹெச், அப்போ எது கரெக்ட் அப்படின்னு ஆட் ஒன் அவுட்டாக இருக்கட்டும். இப்போ இந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இது வந்து எப்படி சொல்றது, மித்த வீடியோஸ்ல இருந்து நமக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னா, எல்லாருமே இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ஒண்ணு இல்லாததுனால நம்ம ரெடி ஆகுறது அப்படிங்கிறது வந்து 2 பேசிஸ்லயுமே ரெடி ஆகணும். ஸ்டாண்டர்ட் புக்ஸா மட்டும் படிக்காதீங்க, ஏன்னா இது அறிவை சோதிக்கிறது கிடையாது. ஸோ இது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட பிடிஎஃப் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்சா பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கனெக்ட் பண்ணி விடுறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஃபர்தரா இதை பத்தின டீடைல்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்டே டியூன்ட் வித் மீ. நெக்ஸ்ட் வீடியோல மேக்ஸுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், மேக்ஸுக்கு எந்த மாதிரியான மெத்தடாலஜிக்கல கனெக்ட் பண்ணி நம்ம பெடகாகி யூஸ் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட், ஷேர் இட் and subscribe my channel and share my channel to your friends. Thank you friends.